மதுரையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லும் குழாய்கள் சேதமடைந்துள்ளதால் கழிவுநீர் வெளியேறி கல்மேடு பகுதி குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது மதுரையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லக்கூடிய குழாய்கள் சேதமடைந்திருப்பதால் அதில் வரக்கூடிய கழிவுநீர் வெளியேறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கழிவுநீர் வெளியேறி வரக்கூடிய அந்த குழாய்களை சரி செய்வதற்கு மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? அந்த பகுதி மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி எதுவென்று பார்த்தோம்னால் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சக்கிமங்கலம் கல்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரலேகா நகர் அந்த குடியிருப்பு பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் அந்த கல்மேடு பகுதியில் மதுரை மாநகராட்சியின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பெரிய ராட்சச குழாய்கள் மூலம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர், வண்டியூர், யாகப்ப நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ராட்சச குழாய்கள் மூலம் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கக்கூடிய கழிவுநீர்கள் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. பழைய அந்த ராட்சச குழாய்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு சேதமடைந்திருப்பதால் இந்த பகுதி குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் அடிக்கடி வெளியேறி வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த சதீஷ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். இப்போ உங்கள் வீட்டை சுற்றி கழிவுநீர் அடிக்கடி வெளியேறிருக்கு. இது தொடர்பாக அதிகாரிகள்கிட்ட எதுவும் புகார்கள் கொடுத்துருக்கீங்களா? என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? இங்கே லோக்கல் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சுத்திகரிப்பு நிலையத்தில் அவங்க பம்பிங் க்ளோஸ் பண்ணி தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இங்கேருந்து கார்பரேஷன் ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்கலை. மறுபடியும் கலெக்டரேட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பஞ்சாயத்து கிழக்கு யூனியன் ஆஃபீஸில் தான் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. கிழக்கு யூனியன் ஆஃபீஸில் பேசுனதுக்கு நேரடியாக நீங்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் வராது, கார்பரேஷனோட கண்ட்ரோலில் தான் வருது, நீங்கள் கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னாங்க. கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. 2 நாளில் எடுத்து கொடுக்குறேன், தண்ணி இது பண்ணி தரேன்னு சொன்னாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கலை. தண்ணி நானும் இப்போ கண்டினியூவாக 1 வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ தண்ணி வந்துச்சு. நான் மறுபடியும் ஃபோர்ஸாக அடிச்சிச்சு. ஒரு ஆள் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட உயரமாக தண்ணி வந்துச்சு. அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அப்புறம் ஃபோன் அடித்து பேசினதுக்கப்புறம் நாங்கள் சாலை மறியலில் அந்த மாதிரி இறங்கிடுவோம்னு சொன்னதுக்கப்புறம் தண்ணி அடைச்சாங்க. மறுபடியும் 2 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி பொத்துக்கிட்டு வந்துச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் மறுபடியும் ஃபோன் அடித்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. மறுபடியும் மேலும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மறுபடியும் நேற்று நைட்டு சாயந்தரம் ஒரு 7 மணியை போல் அடித்து ஒரு ஆள் மட்டத்துக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வீடுக்கு மேலே ஃபுல்லாக அரிச்சிருச்சு. அந்த லாஸ்ட் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ இதே பகுதியில் குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி நம்மகிட்ட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் எவ்வளோ நாளாக குடியிருக்கிறீங்க? இந்த கழிவுநீர் தேங்குறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கிறீங்க? நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க சார். ஆனால் இந்த தண்ணி இப்போலாம் தண்ணி வரல. நாங்கள் வாங்கினதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுன்னா நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உங்கள்கிட்ட இப்படி வருதுன்னு கேட்டால் இந்த அடைச்சிருவோம்ப்பா, இந்த அடைச்சிருவோம்னு அடைப்பாங்க. அப்புறம் பார்த்தா தண்ணி வந்துடும். இந்த மழையாக கொஞ்சம் திறந்து விடுவா. நாங்கள் சரி மழை தண்ணி என்னதை விட்டுருவோம். இப்போ இந்த ஒரு 15 நாளாக என்னன்னா தண்ணி நிறையா எங்கள் செவர்லாம் அரிச்சு ரொம்ப பாவிக்குது. இன்றைக்கெல்லாம் எங்கள் செவத்துக்கு பாதுகாப்புக்கு இந்த 3000க்கு மண் அடித்து வச்சுருக்கேன். இந்த வாசலுக்கு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வரையில தான் நான் மண் அடிச்சிருக்கேன். 3000 இந்த மண். ஏன்னா என் செவர் ரொம்ப பாதிக்குது. அரிச்சு விறுவிறுவான் காது பூச்சியெல்லாம் வருது வீட்டுக்குள்ளே. எப்படின்னா அந்த செவத்தை ஒட்டி வருதா காது பூச்சி. நைட்டுக்கெல்லாம் 3 பூச்சி 4 பூச்சி அடிக்கிறேன் டெய்லி. கிண்ண அலர்ச்சி மாதிரிலாம் வருது. அந்த காது பூச்சி வந்தாலும் கிண்ண அலர்ச்சி வரும். உங்களுக்கே தெரியும். அண்ணா நான் தெரியாமல் ஏதோ வீடு கட்டிட்டு இந்த இடத்துல தண்ணி சாக்கடை நாட்டம் இருக்க முடியல. இந்த சாக்கடை வரையில வீடெல்லாம் வீசுது. ஒரே சும்மல் இருக்க முடியல. நைட்லாம் என் மருமக கேட்குது, வந்திருக்கு விருந்தாடி வந்திருக்கு, என்ன அம்மா அப்படி வீடு வீசுது. வீடு வீசலப்பா, தண்ணி தான்ப்பா வீசுது. போய் பார்ப்பா சன்னலை திறந்து பார்த்தா சன்னலுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தண்ணி முழங்கால் தண்ணி நிற்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த கழிவுநீர் அதிகமாக தேங்கி கிடக்கனால என்னென்ன மாதிரி பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? குழந்தைகள்லாம் வச்சுக்கிருக்கீங்க, வேற தொற்றுநோய் பரவும் அபாயம் இருக்கா இல்லை எப்படி? ஆமாம், அதெல்லாம் நிறையா இருக்குது. அடிக்கடி காய்ச்சல் அதிகமாக வருது பிள்ளைகளுக்கு. டாக்டர்கிட்ட சொன்னால் அந்த சுற்றி தண்ணி இருக்கதா நீங்கள் போய் புகார் பண்ணுங்கள், அதை சரி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. மழை காலத்து டயத்தில் தண்ணி ரொம்ப திறந்து விட்டுறாங்க. சாக்கடை திறந்து விடவும் வீடு ஃபுல்லாக தண்ணி அந்த தான் வந்துக்கிட்டு இருக்கு வீட்டை சுற்றி. கண்டிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பேசி நாமளே கேட்கலாம். அடிக்கடி இந்த கழிவுநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்குவதாகவும், மேலும் குறிப்பாக மழை காலங்களில் மழைநீர் தேங்குவதை விட இந்த கழிவுநீர் அதிக அளவில் வெளியேறி இந்த குடியிருப்பு பகுதியில் தேங்குவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும், துர்நாற்றத்தால் இந்த பகுதியில் வசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர்.
கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லக்கூடிய குழாய்கள் சேதமடைந்திருப்பதும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த வேதனைகளையும் நீங்கள் காண்பித்ததை காண முடிந்தது. கூடுதல் தகவல்களை தந்தமைக்காக நன்றி நாகேந்திரன்.